எஸ்84 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். வங்கதேசத்தில் நடைபெறும் கலவரம், அது தொடர்பான ஷேக் ஹசீனா டெல்லியில் தஞ்சமடைந்திருக்கிற நிகழ்வு, வயநாடு நிலச்சரிவு, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? அருந்ததி என மக்களுக்கு உள் ஒதுக்கீடு செல்லும். அதே போல மற்ற சமூகங்கள் உள் ஒதுக்கீடு கேட்டு போராடி வரும் நிலையில் இஸ்லாமியர்களுக்கு உள் ஒதுக்கீடு எந்த அளவுக்கு இதுவரை பயன்பட்டு வருகின்றது? உள் ஒதுக்கீடு விஷயத்தில் நீண்ட நாட்களாக பாடி வரும் சமூகங்களுக்கு எந்த அளவுக்கு இது பயனளிக்கும்? அது தொடர்பாக தமிழக அரசு எடுக்க வேண்டிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்ன? உச்சநீதிமன்ற தீர்ப்பை எடுத்து விரைந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்மோடு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் கடையநல்லூர் தொகுதியின் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முகமது அபுபக்கர் அவர். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு. ஆமா சார், ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். உங்களுடைய சட்டப்பேரவை ஒரு ஆவணம் பார்த்தீங்கன்னா முக்கியமான குறிப்புகள். ஆமா, உங்க உரையாற்றிய ஒரு தருணம், அது தொடர்பாக பல்வேறு மக்கள் நல விஷயங்களுக்காக உடனடியாக தீர்வு காண வகையில உங்கள் சட்டமன்ற பேரவை பணிகளும் பொது வாழ்க்கை பணிகளும் மேலும் மேலும் சிறக்க நெஞ்சாத நன்றி, வாழ்த்துக்கள். நீங்க வங்கதேசத்தில் நடைபெறும் கலவரம் கேட்கா வெளியில் கஞ்சமலை இதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் உடனடியா, அதாவது சர்வதேச நாடுகள் என்னென்ன செய்யணும் இந்த விஷயம் முன்னேற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ள நிலையில இதை எந்த, அதாவது ஒரே நாள் இரவுல நம்ம வங்கதேசத்துக்கு நிகழ்வு பார்த்தீங்கன்னா அது கடந்த கால அரசியல் வரலாறு. அதே போல ஒரே நாள்ல அங்க சமரச உடன்பாடு அல்லது இராணுவ ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மீண்டும் ஜனநாயக பாதையில மீண்டும் இயங்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களும் ஜனநாயக ஆர்வலர்களும் வலியுறுத்தி வருகிறாங்க. உங்களுடைய பார்வை? பங்களாதேஷ் என்ற அந்த நாடு பாகிஸ்தான் பிரிச்சு உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவுடைய அந்த நாடு பல்வேறு நிலைகள்ல முன்னேற்றம் அடைந்து, தொழில முன்னேற்றம் அடைந்து நல்லா வளர்ந்து நாடு. கடைசியாக என்னன்னு சொன்னா, சமீபத்தில் நடந்த தேர்தல் ஜனநாயக ரீதியாக வாக்காளர்களே உங்களுக்கு ரொம்ப 40% தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சிகளே பங்கேற்க தேர்தல் நடக்கும். அதன் பிறகு மாணவர்களுடைய போராட்டம், சுதந்திரம், பங்களாதேஷ் சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்ட வீரர்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதான் அது அதிகமான இடஒதுக்கீடு கொடுத்து பிரச்சனையாகி கோர்ட்ல போய் குறைச்சு, அதுக்கப்புறம் மாணவர்கள் போராட்டத்தில் ஊக்கிய இப்ப அந்த நாட்டை விட்டு அந்த நாட்டினுடைய பிரதமர் வெளியேற்றப்பட்டு சூறையாடக்கூடிய பொருளையும் தெரியும். ஜனநாயகம் இல்லைன்னு சொன்னா மக்கள் வீழ்ச்சி இருக்குங்கிறது 2வது சமீபத்தில் நடந்ததில்லை. ராஜபக்சேக்கு இலங்கையில நடந்துச்சு. ஜனநாயகம் இல்லாம மக்கள் அவைக்குள் ஆகும்போது மக்கள் தன்னெழுச்சி போன்ற காரணங்களால் அதுதான் இதை உணர்த்தது. ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும், மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். நமக்கு 2மே அண்டை நாடு. இந்தியாவுக்கு இது ஒரு வார்னிங் மாதிரி தான். ஜனநாயகம் இல்லாம மத துவேஷங்களை பரப்பி அதெல்லாம் பண்ணும்போது இது போன்ற ஒரு விளைவுகளை யாரும் தண்டிக்க வேண்டியிருப்பது நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கு. இன்னொரு பக்கம் இருந்தாலும் கூட பங்களாதேஷிலே அமைதி ஏற்பட வேண்டும். அதே மாதிரி பங்களாதேஷிலே ஜனநாயகம் தலைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. நிகழ்ச்சிக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பொதுவான கிராமிய வங்கிய நிறுவனம் முகமது யூனுஸ் என்ற அவரை எதிர்கால நோபல் பரிசு 2016ஆம் ஆண்டு வாங்க அவருக்கு சிறப்பு இருந்தவர். அவரை நிறைய அவரு ரோல் மாடலா இருக்காரு. எப்படின்னா பாத்தீங்கன்னா சிறு கடன் மூலயமா கிராம பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை சிறப்பா பண்ணதுக்காக அவர் 2016ஆம் ஆண்டு நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க.
அவரையும் கூட ஆட்சியாளர்கள் அவர் மேல கேஸ போட்டு வழக்குகளை போட்டு பண்ணாங்க. எனவே அவர் இப்போ வந்துட்டு இடைக்கால அரசு உருவாவதற்கு அவரு பிரான்ஸுக்கே போயிட்டாரு. ஆமா. இப்ப மறுபடியும் இந்த விஷயம் நெருக்கடி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ அவர் ஒரு முன்னெடுப்பு எடுத்து மீண்டும் ஜனநாயகம் தலைப்பதற்கு ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாவதற்கு எல்லா மக்களும் அங்கே இணக்கமாக வாழ்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அண்டை நாட்டை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் நாம் விரும்பக்கூடிய ஒரு செய்தியாக விரைவில் நடக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அதற்கான வயநாடு நிலத்தடி தமிழ்நாட்டில் இருக்கிற மலை கிராமங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி உள்ள கிராமங்கள் அதுக்கு சொல்ற செய்தி என்ன? இயற்கை பேரிடர், இயற்கையினுடைய இதை யாரும் தடுக்க முடியாதுங்கிறது ஒரு பிரச்சனை. அதே நேரத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்தாச்சு. இந்த வயநாடு இன்சிடென்ட் பார்க்கும்போது அங்க எங்களுடைய அமைப்பு ரொம்ப பலமா இருக்கிறதுனால அப்பப்போ செய்திகள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. எங்க தலைவர் கூட நேற்று போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நான் அங்க செல்ல இருக்கின்றேன். அங்க என்னன்னு சொன்னா அந்த தண்ணி இருக்கா இல்லையா, மழை தண்ணி கடுமையா ஓடி அது ஓடுறதுக்கு வழி இல்லாம போச்சு. ஒரு ஓட மாதிரிதான் தண்ணி ஓடும். அந்த தண்ணி போக முடியாம தடுத்ததுனால என்னாச்சுன்னு சொன்னா தண்ணி எல்லாமே நின்று அந்த பூமியை, மலை பூமியை பதமாக்கிட்டு அது உள்ளக்க இன்னொரு ஆறு உருவாகிற மாதிரி ஆகிதான் அப்படி எல்லாம் உழுந்தது. எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு, 400 சடலங்கள் எடுத்திருக்காங்க. இன்னும் தோண்ட சாலையாறுங்கிறது ரொம்ப தூரம் போகுது. மலப்புரம் போய் வயநாட்டுல இருந்து மலப்புரம் போய் கேலிக்கட்டு வரைக்கும் போய் தான் மாறுது. எங்கெங்க உடல்களை அதுல வந்து சேருதோ என்னங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி வனப்பகுதிகளில் அதிகமான வீடுகளை கட்டி இது பண்ணக்கூடாது. அது ஒரு எச்சரிக்கையான செய்தி. குடியமர்த்தும் பொழுது இது போன்ற நிலச்சரிவுகள் ஏற்பட்டால் அதை பாதுகாக்கக்கூடிய வகையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கும். தண்ணி இப்படி எக்கச்சக்கமாக வந்தா அது இந்த மாதிரி ஸ்டக்காகி நிற்காம, ஏன்னா மலைப்பகுதிகளில் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம்ம கண்டிப்பாக ஏற்படணும். நம்மளுக்கும் இது போன்ற சூழ்நிலைகள் வரலாம் தமிழ்நாட்டு. அதனால இப்போ வெள்ளப்பெருக்கில், மழை வெள்ளத்தில் பாதிக்க ஊருக்கு தண்ணி இல்லைன்னு கஷ்டப்படுறோம். இன்னும் ஒன்று தண்ணி வந்து அதிகமாக வந்து போக வழி இல்லாம சிரமம் ஏற்பட்டுச்சு. அதனால அந்த கால்வாய்கள் எல்லாம் தூர்வார்ந்து உங்களுக்கு இது மழை நீர்கள் கடல்ல போய் அதிகமாக கலந்து பயன் இல்லாம போறதை விட்டு தேசியமயமாக்கணும். அட்லீஸ்ட் தமிழகத்தில் உள்ள எல்லா நதிகளையும் இணைக்கணும் நம்ம. அதே மாதிரி அவ்வப்போது அதை தூர்வாரணும். இது ஒரு செய்தி. 2வது, இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் தண்ணி வந்துக்கிட்டு இப்படி சேர்ந்துடாம ஈஸியா ஓடுறதுக்குள்ள சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கணும். இதுதான் அரசாங்கம் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் கருதுகிறோம். வயநாடு இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே எல்லாரும் உதவி பண்ணி மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. 10,000 பேருக்கு மேல எங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் இளைஞரணியினுடைய தொண்டர்கள் ஒயிட் கார்டு அவங்க போய் எல்லா பணிகளையும் செய்கிறாங்க. 10,000 பேருக்கு டெய்லி அங்கே சாப்பாடு போடுறாங்க. எல்லா அரசாங்கத்தினுடைய முயற்சியும் தமிழ்நாடு அரசாங்கமும் உதவி இருக்குது. பேரிடர் குழு அதை பண்ணியிருக்குது. இப்போ அதுக்கிட்ட அந்த மக்கள்லாம் திருப்பி அந்த இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு அவங்க நிராயுதபாணியாக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டவுன்ஷிப் நகரியம் உருவாக்கக்கூடிய முயற்சியில அரசாங்கம் ஈடுபட்டிருக்குது. மற்ற கர்நாடக அரசாங்கமும் அந்த மாதிரி 100 வீடு கட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸும் சொல்லியிருக்குது. இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் நாங்கள் ஒரு 100 வீடு டவுன்ஷிப் உருவாக்கி அங்கேயே எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டுவோம். சமீபத்துல அருந்ததி இன மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியது. உள்ஒதுக்கீடு விஷயத்துல அருந்ததி இன மக்களுக்கு அதுக்கு அடுத்த கூட தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு உள்ளது. இப்ப நீண்ட நாட்களாக பாடி வரும் வன்னியர்களுக்கு 10.5 இருக்கிறது. அதை மேற்கோள் காட்டி வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு உடனடியா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக இருக்கிறது.
உள் ஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் பெற்ற பொழுது அதற்காக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தை பல்வேறு வடிவங்கள்ல வந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்த நிலையில உங்களுடைய பார்வை அதை பத்தி விரிவாக இடஒதுக்கீடுங்கிறதே பேலன்ஸ்டா கம்யூனிட்டி இருக்கின்ற ஒரு கம்யூனிட்டி எல்லாத்துலயும் முன்னேறி இருக்கிறாங்க, சில கம்யூனிட்டி ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்ங்கிறது சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள போராட்டம். திராவிடர் கழகத்தினுடைய மாநாடுகளிலே சொல்லுவாங்க, எங்களுக்கே ஒரு முன்னுதாரணமான இயக்கங்கிறது முஸ்லீம்களுக்கு தான். சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இடஒதுக்கீடை ஆங்கிலேயர்களிடத்துல வலியுறுத்தி முதல்ல அந்த இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி முறையெல்லாம் இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு அப்புறம் எல்லாம் போயிட்டு இருந்தீங்களேன். அதன் பிறகு இப்ப வந்துகிட்டு சுதந்திரத்துக்கு அப்புறம் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகளை சமூக நீதி அக்கறை கொண்ட பல்வேறு இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி, மற்ற கட்சிகள் அதை முன்னெடுத்தன. இதுல வந்துகிட்டு சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு கலைஞர் என்ன பண்ணார்னா, முழுமையாக ஆய்வு பண்ணி அந்த மக்கள் தொகை என்ன, அவங்களுடைய நிலைமைகள் என்ன, அதெல்லாம் ஆய்வு பண்ணி உள் ஒதுக்கீடு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அருந்ததியர்கள் பிரச்சனை காப்பாற்றப்பட்டு. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கும் அப்படிதான். முஸ்லீம்கள்ல என்னென்ன பிரிவுகள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கணக்கெடுத்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு இல்லை, 95% முஸ்லீம்கள் தான், சில பிரிவுகளுக்கு இல்லை, ஏற்கனவே நிலையில உள்ளவங்கள்ல இருந்து கொடுத்ததுதான் 3.5% இடஒதுக்கீடு. அருந்ததியர்களுக்கு அப்பதான் கொடுத்தாரு 3% கொடுத்தது. அதான் இப்ப அதே மாதிரி இவங்க போன அதிமுக ஆட்சியில வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்கும்போது கலைஞர் மேற்கொண்ட மாதிரி இந்த ஆய்வுகளை செய்யணும், கமிஷன் போட்டு ஆய்வு பண்ணி முறையா செய்திருந்தாங்கன்னா இப்ப சேலஞ்ச் ஆகிக்காது கோர்ட்ல. இந்த 3 வருஷத்துல இவங்க செஞ்சிருக்கலாம். இப்ப என்னன்னு சொன்னா அதுக்கு தடையா இருக்கிறது என்னன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருக்கு. பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருக்கு. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இப்போ பீகார்லயே அவர் நடத்தினாரு, அது இப்போ சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா மாநில அரசாங்கம் நடத்தலாமா மத்திய அரசாங்கம் நடத்தலாமாங்கிற பிரச்சனை. இப்ப நாம என்ன சொல்றேன்னு சொன்னா மாநில அரசாங்கமே பீகாருடைய பாட்னா உயர்நீதிமன்ற தடை வந்து அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தடை இல்லை. அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தடையே இல்லை. அவங்க வந்து தடைங்கிறது பாத்தீங்கன்னா வந்து வேறு விதமான தடை அதுதானே தவிர இது வந்து எடுக்கிறதுக்கோ அதை சப்மிட் பண்றதுக்கோ மாநில அரசுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு அவங்க தெரியும். ஒவ்வொரு மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துவதற்கான பணிகளை வந்து விரைந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுலதான் வந்து பண்ணலையே அறிவிச்சிருக்காங்களே தவிர்த்து, அதாவது இதெல்லாம் வந்துகிட்டு ஒரு தேசிய அளவுல பண்ண வேண்டிய விஷயங்கள். உங்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது கணக்கெடுப்பு யாரும் எடுத்துவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. மாநில அரசாங்கங்கள்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க. மற்ற கமிஷனுடைய ஆய்வு பண்ணலாம், அந்த கம்யூனிட்டி எப்படி இருக்குங்கிற ஆய்வு பண்ணலாமே தவிர்த்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வாக்காளர்கள் சேர்க்கிறங்கிற பணிங்கிறது மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய பணி. அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஆளுமையில உள்ள பணிகள். அது இதுக்கு எதிராக இல்லையே. திமுக வந்துகிட்டு ஜாதிவாதி கணக்கெடுப்புக்கு எதிராக கிடையாது, உள் ஒதுக்கீடுக்கு எதிராக கிடையாது. அதுதான் இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா கொடுக்கப்பட்ட உள் ஒதுக்கீடு சரிதான், அதை வந்து அதே போல மற்ற சமூகங்களுக்கும் உள் ஒதுக்கீடு உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதி நம்பிக்கை கொண்டவர்களுடைய ஒரு குரலா இருக்கு. அதுல வந்து போராட்டத்துல வந்து உயிரிழத்தவங்கள்ல இடஒதுக்கீட்டுல உயிரிழத்தவர்களுடைய அது அவங்க வழி தொண்டர்களாக இன்னைக்கு களத்துல இருக்கிறவங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இதே போல வந்து ஏன் தாமதப்படுத்துறீங்க, சமூக நீதியோடைய ஒட்டுமொத்த பிரச்சனை இதை உடனடியாக வந்து கையில் எடுத்து ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை அவசர அவசரமாக கூட்டி தமிழக முதலமைச்சர் இனியும் தாமதம் பண்ணாம செய்ய வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இனி வரும் காலங்கள்ல வலியுறுத்துமா? அதாவது இதுல என்னன்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு எதிராக இல்லை. அது இல்லை, அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு உடனே நடத்தணும், ஜாதிவாதி கணக்கெடுப்பு அவங்கள அகில இந்திய லெவல்ல எடுத்தாதான் கோர்ட்டு கேஸுன்னு போகாம நிற்கும்.
நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு அரசாங்கமும் இதுல கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட கூட்டணியில இருக்கு. இல்ல மற்ற சமூகங்களுக்கு உள்ஒதுக்கீடு வந்து கொடுக்கப்பட்ட பொழுது இந்த மாதிரி வந்து துல்லியமாக வந்து தரவுகள்லாம் வந்து வந்து முழுமையா வந்து கொடுக்கல. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தோராயமா கொடுக்கப்பட்ட மதிப்பு தான். பிற்படுத்தப்பட்ட ஆணையம் கமிஷன் அமைச்சாங்க. அதான் அந்த ஆணையம் கமிஷன் அமைச்சு இல்ல, அதுக்கு பேசிக்கா என்னன்னா எவ்வளோ இடஒதுக்கீடு. இப்போ முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு 3.5% கொடுத்துருக்குன்னு சொன்னா அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில் தான் 50% மேல கொடுக்க கூடாதுன்னு இருக்குது. அதனாலதான் எங்களுக்கு 6.9க்கு மேல முஸ்லீம் எண்ணிக்கை வாக்க இது உங்களுக்கு மக்கள் தொகை இருக்கிறதுனால 50%, 3.5 ஏற்கனவே அருந்ததியர்களுக்கு அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ நம்ம இப்போ அது வந்து 2001 சென்சஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு சதம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறது நிர்ணயிக்க முடியும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அம்பாசங்கர் சங்கர் கமிஷன் அவர் வந்து டோர் டு டோர் எடுத்தார். அம்பாசங்கர் வந்து பாத்தீங்கன்னா டோர் டு டோர் எடுத்தார் தமிழ்நாடு முழுவதும். அதை வச்சுட்டு இன்னைக்கு வந்து அதை நம்ம வந்து யோசனை பண்ணிக்க வேண்டியதுதான். அது இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன, அதை வந்து அப்படியே பிளஸ் மைனஸ் அதை வந்து செய்யறது பெரிய விஷயமே. சட்டநாதன் ஆணையம், அம்பாசங்கர் ஆணையம், ஜனார்த்தன் ஆணையம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 10.5 விழுக்காட்டுக்கு ரொம்ப வந்து ஆதாரமா இருக்கு. நம்ம அதுல இருந்து பிளஸ் மைனஸ் எல்லாமே செய்ய வேண்டியது பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வந்து விரைவா செஞ்சிடலாம். அதை வந்து ஆதாரமா வச்சுக்கிட்டு. ஏன்னா வந்து அம்பாசங்கர் ஆணையம் வந்து டோர் டு டோர் வந்து சென்சஸ் எடுத்தாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து ஆவணம் நம்மள்ட்ட இருக்கிறது வந்து தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்கிறது மிகப்பெரிய. அதை வந்து கையில வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கறத சட்டப்பேரவை உடனடியாக கூட்டி என்ன எடுக்க வேண்டிய முடிவை வந்து விரைந்து எடுக்கலாம். உங்களுடைய பதில். அதாவது இதுல நாங்க மாற்று கருத்து கிடையாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, என்னுடைய பார்வையில் என்னன்னு சொன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒண்ணுதான் நடக்கலைங்கிறது தான் பேலன்ஸ். பின்தங்கிய சமுதாயமா இது இருக்குங்கிறதுல நான் மாற்று கருத்து சொல்லல. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு தகுதி உள்ள கம்யூனிட்டி தான். எந்த அளவுகோல் எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறத நிர்ணயிக்கிறது மக்கள் தொகை தான். அவங்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு 50% கொடுக்கணுங்கிறத நான் கேள்விப்பட்டது. அதனால இதனுடைய முழுமையான தரவுகளை ஆய்வு பண்ணி தமிழ்நாடு அரசாங்கம் அது விரைவான ஒரு நடவடிக்கை எடுக்குங்கிறது நான் நம்புறேன். ஏன்னா அதுல அவங்க திமுகலேயே ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்களும் மற்றவர்களும் இருக்கிறாங்க. இதுல கவனம் செலுத்துவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்ப சமீபத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பு சொன்னார். அதாவது வந்து மக்கள் பிரதிநிதி 23 பேர் இருக்காங்க வன்னியர்கள். அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 அமைச்சர்கள், 21 பட்டியலினத்தவர்கள், அவர்களுக்கு 3 தான். மிக குறைந்த அளவில் இருக்கிற முக்குளத்தூர்களுக்கு வந்து 5 அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருடைய ஆதங்கத்தை அவருடைய வந்து தமிழ்நாடு அமைச்சரினுடைய இந்த பாரபட்சத்தை வந்து அவர் சுட்டி காட்டினாரு. உங்களுடைய பார்வை? பாரபட்சம்லாம் சொல்லக்கூடாது. இப்ப அப்படி பார்த்தா முஸ்லீம் சமுதாயத்துல ஒரு அமைச்சர் தானே இருக்காங்க. எல்லாத்துக்கும் பேசின அன்புமணி ராமதாஸ் முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஏன் பேசல? 2 பேரும் அமைச்சரா இருந்தாங்க. எல்லாமே சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாத்துலயுமே எல்லாமே சொல்லியிருக்காரு. இல்ல, அதாவது எல்லா விஷயத்திலயும் அந்த அளவுகள் இருக்குது. ஒதுக்கிட்டு எங்க சாதிங்கிற அடிப்படையிலேயே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டா நல்ல ஆளுமைகளை நம்ம இனம் காண முடியாது. நம்ம ஜாதிங்கிற அடிப்படையில, சமூக நீதி அடிப்படையில, உரிமைகள் அடிப்படையில, சமூக நீதி அடிப்படையில தான் கேட்கிறேன். உரிமைகளை கேட்கலாமே தவிர்த்து இதோ எல்லாத்துலயுமே சாதிய அளவுகள்னு வச்சுன்னு சொன்னா நாட்டுல அது முன்னேற்றத்துக்குள்ள வழியா இருக்கு. அவருடைய செய்தியாளர் சந்திப்புல பாத்தீங்கன்னா சாதிங்கிற விஷயத்தையே விட்டுட்டாரு. சமூக நீதி அடிப்படையில தான். அதாவது என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க அன்புமணி ராமதாசன் எல்லாம் நண்பர் தான், அதுல சந்தேகம் இல்லை. இவ்வளவு தூரம் தமிழ்நாடு அரசாங்கத்தை வலியுறுத்தக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பிஜேபியில கூட்டணியில இருக்கிறவரை என்ன செய்திருக்காரு? வன்னியர் சமுதாயத்துக்கு அவர் என்ன செய்திருக்காரு 10 வருஷத்துல? அதை பட்டியலிட்டுமே. ஏன் அவங்க இடஒதுக்கீடுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பாஜகவோட எப்படி கூட்டணி வைக்கலாம்? சமூக நீதி கொள்கைக்கு எதிராக ஒரு கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவோட எப்படி ஒரு கூட்டணி வைக்கலாம் சொல்லுங்க நீங்க? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற விஷயத்துல நான் மாற்று கருத்தே கிடையாது. நாங்க ஆதரிக்கிறோம். இடஒதுக்கீடுங்கிறது எங்களுடைய இயக்கத்தினுடைய முன்னோடி திட்டங்கள். அதே மாதிரி பாமகவும் அதுக்கு முன்னெடுத்திருக்குங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது.
இப்போ அந்த 10% ஒரு சின்ன பிரச்சனையா இருக்குது. அதை ஆளுகின்ற திமுக ஆட்சி கண்டிப்பாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆனால் மேலும் மேலும் திமுக மேலேயே குற்றஞ்சாட்டக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்றைய தலைவர் நண்பர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லல அவரு. இல்ல குற்றம் சொல்றாரு. எவ்வளவு சொல்றாரு குற்றம், எவ்வளவு குற்றங்கள் சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடியவர் 10 வருஷம் கண்மூடித்தனமா பிஜேபியோட கூட்டணி வச்சு என்ன சாதிச்சிருக்காரு சொல்லுங்க. அவர் தரப்பு நியாயத்தை சொல்றாரு தவிர குற்றம் தான். இல்ல குற்றம் தான். அவர் தரப்பு நியாயத்தை சொல்றாரு. ஆயிரத்து அங்கேயும் பிஜேபியிலும் சொல்லணுமா இல்லையா? அங்கேயும் அதையும் சொல்றாரு. 10 வருஷத்துல ஒண்ணும் சொல்ல இல்லையா அவரு? சொல்லிட்டாரு அன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தாமதம் வச்சு நாங்களும் கேட்போம் அப்படின்ட்டாரு. பிஜேபி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை செய்யணும், அதையும் செய்யணும். அதையும் செய்யணும். அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதை வலியுறுத்தி எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும். அதாவது ஒரு அமைப்பை நம்ம குறை சொல்றதுனாலேயே இது நடந்துடாது. அதே நேரத்துல ஒரு சமூக நீதி போராட்டங்கிறது ஒத்த கருத்து உள்ளவங்களை எல்லாரையும் இணைச்சுதான் கொண்டு போகும். அதனால அதை தொடர்ந்து அவங்க போராடட்டும். தொடர்ந்து போராடி சட்ட ரீதியாக அந்த இடஒதுக்கீடு பெறுவதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் அவர்கள் நடத்தி அதில் வெற்றி காண்பதற்கு எங்களுடைய வாழ்த்து. மிக்க